நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் தேர்வுக்கு உங்களுக்கு தகுதி தேர்வு நடக்குங்க. அந்த தமிழுக்கு எந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கப்படுறாங்கன்னு டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்கலாங்க. உங்களுக்கு பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கேட்பாங்க. அதில் உங்களுக்கு 100 கொஸ்டின் 150 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் 60 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாடல் பார்த்துக்கலாங்க. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஏ வெளிப்படைத்தன்மை, பி வெளிப்படையற்றதன்மை, சி மறைத்து வைத்தல், டி தன்னலமின்மை, சி இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும் அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயற்பாட்டு வினை தொடர்பு தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரியில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட் ஆன்சர். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் ஏ செய் வினை அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் டி அதாங்க கரெக்ட் ஆன்சர். பேர் சொற்களை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படி கொடுத்துருக்காங்க. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. இணைப்பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருள் பெயர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மல்லிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். அப்போ 4, 3, 1, 2. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட் ஆன்சர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஏ காலப்பெயர், பி சினைப்பெயர், சி பண்பு பெயர், டி தொழிற்பெயர். அந்த சைடு செம்மை, கண், ஆண்டு, ஆடுதல். கரெக்ட் ஆன்சரை நம்ம பார்க்கலாங்க. பொருத்தமற்ற சொற்களை பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்ற சொற்கள்னு பார்க்கும்போது காலப்பெயர், அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சி பண்பு பெயர். இது ரெண்டும் தாங்க. தொழிற்பெயருக்கு ஆடுதல் ஓகே, சினைப்பெயருக்கு கண் ஓகே, அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆப்ஷன் ஏ ஏசி இது தாங்க பொருத்தமற்ற பெயர் சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. கேள் என்று வேறு சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஏ கேட்டு, பி கேட்ட, சி கேட்டல், டி கேட்டான், இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் ஏ கேட்டு அதாங்க கரெக்ட் ஆன்சர். தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ தனி அதாங்க கரெக்ட் ஆன்சர். தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லு தா அதாங்க கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மதல். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பெரிய அதாங்க கரெக்ட் ஆன்சர். பறவை இச்சொற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ மலை, பி கடல், சி ஆறு, டி உயர் வகை. பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. சி கூகை குளரும் அதாங்க கரெக்ட் ஆன்சர். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகளின் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. ஆப்ஷன் டி பசு அதாங்க கரெக்ட் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆப்ஷன் ஏ மோனை, பி எதுகை, சி இசைவு, டி ஏபு, இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் சி இசைவு அதாங்க கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஏ சோறு, பி பால், சி பழம், டி நீர். குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான். கரெக்ட் ஆன்சரை பார்த்துக்கிறாங்க. சோறு உண்டான், பால்
பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. பொறுத்துக. 876, பி 543, சி 321, டி 369. இதற்கான எண்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சொல்ல வந்து நம்ம பார்க்கலாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்க 4, 3, 2, 1 அதாங்க கரெக்ட் ஆன்சர். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரப்பியவர்கள். ஆப்ஷன் பி சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. ஏ தாலாட்டுப்பாட்டு, பி கும்மிப்பாட்டு, சி பள்ளுப்பாட்டு, டி வில்லுப்பாட்டு. ஆப்ஷன் சி பள்ளுப்பாட்டு அதாங்க கரெக்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். ஏ நல்லாதனார், பி ஒட்டக்கூத்தர், சி காளமேக புலவர், டி குமாரகுருபர். இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் சி காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர். ஏ பாரதிதாசன், பி அழகிய சொக்கநாத புலவர், சி காளமேக புலவர், டி புதுமை பித்தன். இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் டி அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஏ அர்ச்சுனன், பி தருமன், சி சகோதரன், டி நகுலன். இ விடை தெரியவில்லை. ஆப்ஷன் ஏ அர்ச்சுனன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி திரு வி கல்யாண சுந்தரனார். இன்னைக்கு வீட்டில் வேலை இருக்கு, வீட்டில் வேலை. நாளை இன்னைக்கு கோயிலுக்கு போறியா?